மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு முடிச்ச பிறகு அப்படின்னு ஒரு ஸ்டில்லு கொடுத்தாருல, நம்ம RS பாரதி ஊடகங்கள்லாம் இவர் ஏதோ ஈரான் போரை நிறுத்திட்டு வந்த மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்கல்ல. பட் உண்மையிலேயே அந்த ஸ்டில்லு ஸ்டாலின் அவர்களை விட பிரேமலதாவுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒட்டுமொத்த திமுக கூட்டணியுமே முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் திமுக கூட்டணியில உள்குத்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 5 வருஷமா முட்டு கொடுத்த கொத்தடிமைகள் எல்லாத்துக்கும் சீட்டை முடிவு பண்ணிட்டு தான் பிரேமலதாவுக்கும் தேமுதிகவுக்கும் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா தேமுதிக உள்ள வந்த போதே 10 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா, கொஞ்சம் பணம் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். 10 சீட்டுங்கிறத கொண்டு சரியா சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க வரும்போதே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. முன்கூட்டியே 10 சீட் அந்த அம்மாவுக்குட்டோம்னா, திருமாவளவன் எனக்கு 12 வேணும் பாரு, கம்யூனிஸ்ட் எனக்கும் 10 வேணும் பாங்க, காலங்காலமா நமக்கு கொத்தடிமையா இருக்கிற வைகோவும் 10 கேட்பாரு. இவங்களை எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டு கடைசியா அவங்க கிட்ட பேரலதாட்ட பேரத்தை பேசி முடிச்சுக்கலாம், இல்ல பேசப்பட்ட பேரத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணிருக்காங்க. பட் இது திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அதிர்வலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி இருக்கு. எங்களை எல்லாம் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா பாப்போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டாம படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே, ரொம்ப ஃபேமஸான படம். அல்ல இந்த பிளாஷ்பேக்ல விஜயகுமார் இப்படி உட்காந்துருப்பாப்ல, நாட்டாம அப்படி கால் மேல போட்டு காலை போட்டுட்டு அங்க இருந்து ஒருத்தன் வருவான், எஜமா நான் கல்லுப்பட்டியில இருந்து இருந்திருக்கேன் சாமி, இவனுக்கு ஒரு 80 மூட்டை ஏத்து, ஏமா நான் சாரப்பட்டியில இருந்து வந்திருக்கேன், இவனுக்கு ஒரு 75 மூட்டை ஏத்து அப்படிம்பாருல. அதே மாதிரிதான் அங்க இருந்து வந்து நான் வைகோ வந்திருக்கேங்க, இவனுக்கு ஒரு 4 சீட்டை மட்டும் தள்ளி விடு, நான் திருமாவளவன் வந்திருக்கேங்க, ஒரு 8 சீட்டை தள்ளி விடு, போய் தொலை, நான் கம்யூனிஸ்ட் வந்திருக்கேங்க 5 தான், அவனை 5 அந்தாண்ட தள்ளி விடு, அங்கேருந்து பிரேமலதா அங்கேருந்து வருவாங்க, நான் தேமுதிகல இருந்து வந்திருக்கேங்க, வாடா என் செல்லமே, இவனுக்கு ஒரு 10 தள்ளி விடு, நம்ம பயலா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் சீட்டு பிரிவினை அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே கொத்தடிமையா தான் இருந்து சீட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த பேரலதா தான் பேரத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால முடியுது. 2வது, விசிகாவை விட தேமுதிக பெரிய கட்சியா என்ன? இப்ப இருக்கிற நடப்பெல்லாம் பேசினா வேலைக்கே ஆகாது. நடப்புல என்ன இருக்கு, பழைய பேசும் 10% கேப்டன் இருக்கிறப்ப வாங்கினாங்க, அந்த கதையெல்லாம் இப்ப செல்லாது. உண்மையிலே விசிகாவுக்கு பரவலா வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஏன் அவங்களுக்கு 10, 8? இவங்களுக்கு காங்கிரஸ் என்ன பெரிய கட்சியா? சரி, அது கூட தேசிய கட்சி, நாளைக்கு ஆட்சியில வர போறது இல்ல, ஒருவேளை வந்தா 10 அமைச்சரை வாங்கி திருடி திங்கலாம், அதுக்கு இப்ப அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கூட இதை நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஏன் தேமுதிகவுக்கு 10, இவங்களுக்கு 8, விசிகாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. விசிகாவை இன்னும் ஜாதி கட்சியா தான் பாக்குறாங்க. இந்த ஜாதியினர் முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதே பாக்குறாங்க. 2வது, தேமுதிக இவங்க எல்லாமே மனவாடுகள், கொல்டிகாரு சேர்ந்து ஒச்சிந்தாடு அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்மளால பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு இருக்கு, தமிழையே புரியாத மாதிரி பேசுற ஒரு என்னத்தை சொல்றது, கமலஹாசன் உலக நாயகன் ஒண்ணு சுத்திட்டு இருக்குல்ல, அது வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணிருச்சான். ஒரு சீட்டு கூட எனக்கு வேண்டாம், 3 படம் மட்டும் ரெட் ஜெயண்ட்ல 2 சன் பிக்சர்ஸ்ல ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி டீலை பேசி முடிச்சுக்கிட்டு வாயை முடிக்கிட்டு நான் வந்து தியாகம் பண்றேன், விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வடக்கதை சொல்லிட்டு இருக்கு. கொடுமையோட உச்சம் என்னன்னா, வாழ்க்கையில என்னைக்காவது எம்எல்ஏ ஆகலான்னு சினேகன்னு ஒரு தம்பி பாட்டு எழுதி இருந்தாப்ல. இப்ப அவர் வந்து தென்பாண்டி சீமையிலே பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி எழுதுக வேண்டியதான். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரே யாரடித்தாரோ, இந்த பாட்டை ரீமிக்ஸ் வந்து இப்ப இப்படி எழுதிக்க வேண்டியதுதான். அறிவாலய கூசில அடப்பெடுக்க போகையில டார்ச் லைட்ட புடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டாரோ, இப்படிதான் பாட்டை மாத்தி எழுதிக்கணும், வேற வழி இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், அப்படியே அந்த சப்பானி கேரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரிஜினல் சப்பானி கேரக்டர்ல அப்படியே கமல் சும்மா பக்காவா பொருந்தி போறாரு. பரட்டை கேரக்டர்ல இப்ப உதயநிதி தான் இருக்காரு. சப்பானி பரட்டைக்கு என்ன தடவி விட்டுதான் ஆகணும், வேற வழி அப்படிங்கிறது இல்ல. அந்த படத்துலயாவது கடைசியில வீரம் வந்துடும், இதுக்கு கடைசி வரைக்கும் வீரம் வராது. ஏன்னா இது வந்து சாதாரண பைத்தியம் இல்ல, சரி பண்ணவே முடியாத பைத்தியம், சரியான பைத்தியமே கிடையாது, இது சரி பண்ணவே முடியாத ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவருக்கு கட்ட கடைசியில
3 தொகுதி அப்படின்னு பேசி முடிச்சாங்க. 3யும் சூரியன்ல நிக்கணும்ட்டாங்க. நான் டார்ச் லைட்ல தான் நிப்பேன் அப்படின்னாரு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, டார்ச் லைட்டை விட சூரியன்ல நிறைய வெளிச்சம் வரும் அப்படின்னு இருக்காங்க. உடனே அவரு சூரியன் நைட்ல வெளிச்சம் வராது, நாங்க டார்ச் லைட் நைட்ல கூட அடிப்போம் அப்படிங்க. யோ அறிவு கெட்ட மூதி, உனக்கு தேர்தல்ங்கிறதே பகல்லதான் நடக்க போகுது, அதனால டார்ச் லைட்டை தூக்கி குப்பையில போடு. எங்க ஆட்சியே இருண்ட காலமா தான் இருக்கு, அப்ப நம்ம ஆட்சிக்கு மறுபடியும் வந்த பிறகு வேணா நீ டார்ச் லைட்டை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்து, இப்ப சூரியன்ல நில்லு அப்படின்னா. உடனே இது ரொம்ப ஆக சிறந்த கேவலம், எல்லாரும் நம்மள காரி துப்புவாங்க, பேசாம நம்ம இப்படி ஒரு ரூட்டுக்கு வந்துருவோம். மையம் எப்பவுமே மையத்துலதான் நிக்கணும், அதனால நாங்க மையத்துல நிக்கிறோம் அப்படின்ட்டாரு. அது என்ன மையத்துல நிக்கிறோம் அப்படின்னா, அறிவாலயத்துல 2 கேட் இருக்கு. லெப்ட் சைடு ஒரு கேட்டு, ரைட் சைடு ஒரு கேட் இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க திமுக தலைமை அலுவலகத்துல. அந்த லெப்ட் சைடு கேட்ல ஆல்ரெடி ஓசி சோரி வீரமணி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. இந்த ரைட் சைடு கேஸ்ல இந்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, திருமுருகன் காந்தி, சுபவீர பாண்டியா, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 2 கேட்லயுமே வாட்ச்மேன் வேலை ஃபுல்லா இருக்கு. நம்ம என்ன பண்றது, மையத்துல உட்காந்துக்கணும். இப்ப அறிவாலய காம்பவுண்ட கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல சின்னதா ஒரு கேட்டை போட்டு ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து கமல் அங்க உட்கார வச்சிட வேண்டியதான். வேணா சொல்லி வேண்டியதான், கமல் தேனாம்பேட்டையில நிக்கிறார். தேனாம்பேட்டை தொகுதியே இல்லையா, தேனாம்பேட்டை தொகுதி இல்ல, தேனாம்பேட்டையில தான் அறிவாலயம் இருக்கு, அந்த வாசல்ல கமலஹாசன் நிக்கிறாரு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அவ்வளவு கேவலம். இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இவருக்கு சீட்டு கொடுக்கலன்னாலும் நாட்டுக்காக திமுகவை ஆதரிக்க போறாராம். நாட்டுக்காக எப்படி, நேத்து கூட ஒரு திமுக உடன்பிறப்பு குடம்பாக்கத்துல அவன் ஒரு வழக்கறிஞர் பரத்னு ஒருத்தன் போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டான் பாத்தீங்களா. கொடுமையோட உச்சம் என்ன தெரியுங்களா, அவனால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட 13 வயது சிறுமி அவனோட சொந்த அண்ணன் பொண்ணு, பெத்த மக கூடயே படுகிற அளவுக்கு கேடு கெட்டு போயிட்டானுங்க திமுக உடன்பிறப்புகள். அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுக்கெல்லாம் டார்ச் லைட் அடிச்சு விளக்கு பிடிக்கிற வேலையை கமலஹாசன் செய்யறாரு அப்படின்னா என்னத்த சொல்றது. ஓ நீ இதுக்கு சினிமாவில் உலக நாயகனா இருக்க கூட அவசியம் இல்லையா, சினிமாவில் லைட் பாய் வேலை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான கேவலமான அரசியலுக்கு லைட் பாய் வேலை பார்க்கறத விட அது எவ்வளவோ பெட்டரா உங்களுக்கு தோணி இருக்கும். பட் இவங்க எல்லாமே கூட்டணி கொத்தடிமைகள் தான், வீழ்த்தப்பட வேண்டிய விச செடிகள் அப்படின்னு இவங்களை ஏன் நாம சொல்றோம் அப்படின்னா, நாட்டுல என்ன நடந்தாலும் குரல் கொடுக்கவே மாட்டாங்க. கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை நடக்குது, கொலை நடக்குது, கஞ்சா தறிகட்டு ஓடுது, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்குமே எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்க விட உட்காந்துருப்பாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில இவங்களுக்கே இப்ப விடியாம போச்சு, செம்ம கடுப்புல இருக்காங்க. எங்க ஏரியா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள்லாம் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே விசிகால நிறைய பேர் வந்து டிவிகேவை நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப அதிருப்தியில இருக்கிறவங்களும் டிவிகேவை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. விசிகாவோட ஓட்டு கன்சாலிடேட் ஆகவே ஆகாது இந்த தடவை. கம்யூனிஸ்ட் ஓட்டு அது இருந்தா தானே ஆகிறதுக்கு. இப்ப வைகோவோட ஓட்டு அதுவும் இருந்தா தானே ஆகிறதுக்கு. அப்ப கமலோட ஓட்டு, கமலோட ஒத்த ஓட்டு, கமல் மோலோட 2 ஓட்டு கன்ஃபார்மா திமுகவுக்கு விழுந்துரும். ஏதோ அப்பா வச்சு இன்னும் 2-3 படம் நடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில விழுவோம். அதை தாண்டி விழுவறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பாவம் இதுல ரொம்ப கொடுமையோட உச்சத்துல இருக்கிறவர் சிநேகன் தான். அறிவாலய கக்கூசிலன்னு நான் பாடின பாட்டு மாதிரி இன்னும் 4 பாட்டை எழுதிக்கிட்டு இந்த பொற்கிளி கொடுப்பாங்கல்ல திமுக சார்பா, அடுத்த வாட்டி பொற்கிளிய வேணா சிநேகனுக்கு கொடுக்க சொல்லி வர வேண்டியதான். ஸ்டாலினை புகழ்ந்து, உதயநிதியை புகழ்ந்து, இன்பநிதியை புகழ்ந்து டெய்லி பாட்டு எழுதி அறிவாலயத்துக்கு எடுத்துட்டு வா, உன்னை அறிவாலய புலவரா நாங்க ஏத்துக்கிட்டு உனக்கு பொன்முடி கொடுக்குறோம், பொற்கிளி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விரட்டி விட போறாங்க. எது எப்படியோ இவ்வளவு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராகவே வேலை செய்ய போறாங்க, வீழ்த்த போறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முடிச்சு விட்ட பிரேமலதா என்கின்ற பேரலதா, அவங்களுக்கு நாம மனமார்ந்த ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்குவோம். இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியை முழுக்க செந்தில் பாலாஜி கிழிக்கிறாராம். அதனால அந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு, கொங்குல திமுக வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுகல இருந்து தான் கூட வந்தவங்க எல்லாம் பார்த்து சீட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காப்புல. அவங்க அப்படி ஆயிரு முடிச்சு விட்டுறோம் அப்படிங்கிற கணக்குல திமுக காரங்க இருக்காங்க. அது மாதிரி ஓபிஎஸ் முடிச்சு விடுறதுக்கு திமுக ரெடி, வைத்தியலிங்கத்தை முடிச்சு விடுறதுக்கு திமுக ரெடி. ஏன்னா நேத்து வந்தவனுக்கு எல்லாம் சீட்டு கொடுப்பீங்க, அப்ப நாங்க என்ன தக்காளி தொக்கா? 4 தலைமுறையா குண்டி கழுவியே உங்க பாலத்தை கருணாநிதி கழுவுறோம், ஸ்டாலினுக்கு கழுவுறோம், உதயநிதி கழுவுறோம், இன்பநிதி கழுவுறோம். பாருங்கடா 4 தலைமுறை குண்டி கழுவி கைரேகையே தேஞ்சு போச்சு. நேத்து வந்தவனுக்கு எல்லாம் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க, அப்ப நாங்க என்ன இழிச்சவாயாடா அப்படிங்கிற அளவு கடுப்புல இருக்காங்க. எல்லாரும் சேர்த்து கண்டிப்பா திமுக தெருவுக்கு கொண்டு வருவாங்க. திமுக தெருவுக்கு வரும் அந்த நாள் தான் நமக்கு எல்லாம் திருநாள். திருநாளை கொண்டாட தயாராக இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.